ஹரி சார், புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி சொல்லி என்ன மறுபடியும் கோவப்படுத்தாதீங்க ஹரி சார். நானா சார் ரவுடித்தனம் பண்ண? அவன் தானே பண்ணா. இத பார் பவி, இப்ப தப்பு யாரு பண்ணாங்கன்றதை யோசிக்கவோ பழி போடவோ நேரம் இல்ல. இதுல உங்க 2 பேருடைய வாழ்க்கை அடங்கி இருக்கு. அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல சார், அவனோட நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே அடியோட முடிஞ்சு போச்சு. இனி நான் வேற, அவன் வேற. அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ நல்ல பொண்ணு பவி. சந்தோஷ் கொஞ்சம் கோவக்காரன். அவனே திருந்தி வருந்தி உன்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டால. பவி, ஏன் அவனை மன்னிச்சு ஏத்துக்க மாட்டேங்கிற? சார், நீங்க பழைய கதையெல்லாம் இழுக்காதீங்க. நான் இப்போ இருக்கிற மனநிலைமையில உங்ககிட்ட பதிலெல்லாம் சொல்ல முடியாது என்னால. எங்க அப்பா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த சந்தோஷ் தான். இத பார் பவி, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணம் இருக்கும். இப்போ உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது வருத்தப்படுற விஷயம் தான். அதனால எனக்கும் சந்தோஷ் மேல கோவம் இருக்கு. ஆனா ஒண்ணு யோசிச்சு பாரு, உன்னை தேடி உங்க வீட்டுக்கு சந்தோஷ் போனப்போ உங்க அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணாரு? அவனை அடிச்சு அசிங்கப்படுத்தல? ஆமா பவி, சந்தோஷ் திருப்பி அடிக்கிறவனா இருந்தா உங்க வீட்டுல வச்சு அப்பாவை திருப்பி அடிச்சிருக்கணும். ஆனா அவன் அப்படி செய்யல. ஏன்னா சந்தோஷ் உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கான். அதெல்லாம் சும்மா சார், எல்லாம் நடிப்பு. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இப்படி தையல் போடுற அளவுக்கு எங்க அப்பாவை தள்ளி விட்டுருப்பானா? அவனுக்கு போய் நீங்க வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்களே. அப்படிலாம் இல்ல பவி. நான் உன்னைய சந்தோஷியும் என் ஃபேமிலியில ஒருத்தராதான் பாக்குறேன். யாரு தப்பு பண்ணாலும் அவங்கள சரிப்படுத்தணும்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்க, வாழ்க்கை இப்படியே போயிடாது. இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. என்னோட ஆசை ஆதங்கள்லாம் இதுதான். நீங்க 2 பேரும் மனம் விட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுங்க. பேசுனா தீராத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு பவி. சார், நான் இப்போ இருக்கிற மனநிலைமையில நீங்க சொல்றது எதுவுமே என் காதுல விழல. இந்த பேச்சை எடுத்தாலே எனக்கு கோவம் தான் வருது. தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட விட்டுருங்க ப்ளீஸ் சார். எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ் சார். சரி பவி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண. ஆனா ஒண்ணு, சந்தோஷ் ரொம்ப நல்லவன். ஆதிரா விஷயத்துல அவன் எந்த தப்புமே பண்ணல. இது ஏன் மேல சத்தியம். பண்ணாத தப்புக்கு தண்டனை கொடுத்து உன் அழகான வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஓ இஷ்டம். டேய் சந்தோஷ், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க இருக்கியா நீ? டேய் சந்தோஷ், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. இப்பதான் நீ தாத்தா மாதிரி வீரமான ஆளு நிரூபிச்சிடடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா சந்தோஷ். அப்பா, என்னாச்சு இன்னைக்கு உங்க பேரனை இப்படி பாராட்டுறீங்க? லட்சுமி, சந்தோஷ் என்ன காரியம் பண்ண தெரியுமா? அத கேட்டா நீயே சந்தோஷப்படுவ. என்ன? அந்த ராகவன் இருக்கான்ல, அதான் இவனோட மாமனாரு. அந்த ராகவனை அடிச்சு பொழந்து கட்டிட்டான் என் பேரன். இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க என் பேரனை பத்தி தான் பேச்சு. இப்பதான் என் மனசு குளிர்ந்து இருக்கு. டேய் பேராண்டி, நீ ஒன்னும் கவலைப்படாதடா. இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தாத்தா நான் இருக்கேன்டா, நான் பாத்துக்கிறேன்டா. என்னப்பா நீங்க இந்த விஷயத்தை இவ்ளோ பெருசா பேசிட்டு இருக்கீங்க? அவன் அவனோட மாமனாரை அடிச்சிட்டு வந்திருக்கான். அது குடும்ப பிரச்சனை. அது என்னன்னு கேட்காம இப்படி பெருசா பேசிட்டு இருக்கீங்களே. லட்சுமி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப நடந்த விஷயம் பாசம் பந்தத்துல வராது. கௌரவம், வீரம், பெருமை இதுல வந்து சேரும். அது அவனுக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா என் பேரனை கை நீட்டி அடிச்சிருப்பான். அதான் என் பேரன் இன்னைக்கு அவனை அடிச்சிட்டான். அங்கதான் நிக்கிறான் என் பேரன். அப்பா, நீங்க இப்படியே பேசி பேசி அவனை ஏத்தி விடாதீங்க. ஏற்கனவே பவி அவன் மேல ஏகப்பட்ட கோவத்துல இருக்கா.
இந்த விஷயத்த கேட்டா இன்னும் கோபம் ஆயிடுவாளேப்பா. என்ன பவி பவின்னு இருக்க? பொட்டச்சி அவளுக்கே அவ்வளவு ரோசம் இருந்தா என் பேரனுக்கு எம்புட்டு ரோசம் இருக்கணும். டேய், போனா போதுன்னு அந்த கழுவியை விட்டு தள்ளுறா. நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். என்ன இது குட்டி? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? அவர் யாரு? உன் மாமனாரு, உன் பொண்டாட்டியோட அப்பா, நமக்கு பொண்ணு கொடுத்தவரு. அவர் மேல நீ கைய நீட்டலாமா? குட்டி சொல்லு, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அவரை ஏன் அடிச்ச? என்ன குட்டி இது? அப்பா ஏதோ வேற கதை சொல்லிட்டு போறாரு, நீ வேற ஏதோ கதை சொல்லிட்டு இருக்க. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்னதான் நடந்துட்டு இருக்கு? சொல்லுடா. என்ன இது என்ன? இது பாரு, காட்டு. என்ன கண்ணு வீங்கி இருக்கு? உன்னை யாராவது அடிச்சாங்களா? அடிச்சாங்களா? உண்மையை சொல்லு, யாராவது உன்னை அடிச்சாங்களா? பவி, என்னது? பவி உன்னை அடிச்சாளா? ஆமாமா. அவ அப்பாவை பாக்குறதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனேன். என்ன அறியாம நடந்த ஒரு விஷயத்துக்கு நான் சாரி கேக்குறதுக்கு தான் போனேன். ஆனா என்னோட விளக்கத்தை எதுவுமே அவ கேட்காம பட்டுன்னு என்ன அடிச்சிட்டாமா அவ. பதிலுக்கு நீ பவிய அடிச்சியா? நான் எதுவுமே பண்ணல, அமைதியா வந்துட்டேன். குட்டி, நீ நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கடா. நீயும் பவிய பதிலுக்கு அடிக்காம பேசாம வந்திருக்க பாத்தியா? அதுதான்டா நல்ல புள்ளைக்கு அழகு. கண்டிப்பா பவி மனசு மாறும், உன் மேல பரிதாபம் வரும். அத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம கை நீட்டி அடிச்சிட்டோமே. சந்தோஷ் பேசாம போயிட்டானேன்னு அவ உணர்வா. அவ மனசு மாறுவா, எனக்கு நம்பிக்கை இருக்குதுடா. பவித்ரா, அவன் உனக்கு வேண்டாமா? அப்பா சொல்றத கேளுமா. இனிமே அவன் கூட சேர்ந்து வாழ்ற அந்த நினைப்பே வச்சுக்காதம்மா. அவனோட சுயரூபம் தெரியாமலே அவன் கூட நீ வாழ்க்கை நடத்திட்ட. போதும்மா, இனிமே அவன் உறவே நமக்கு வேண்டாமா. பவி, நடந்ததெல்லாம் தப்புதான். கோவப்படாத. குட்டி மேல எந்த தப்பும் இல்ல. அவனை தப்பா நினைச்சுக்காத ப்ளீஸ்.
நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தானே கெடுத்து வச்சிருக்கீங்க அத்தை. இங்க பாருங்க, இந்த அடி இன்னும் கொஞ்சம் வேகமா பட்டிருந்தாலும் உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. இந்த நிலைமையிலும் உங்க குட்டிக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கல்ல? நியாயம் கேட்க வந்தவனை தள்ளி விட்டு மண்டையில் அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு வர்ற அளவுக்கு பண்ணிட்டான். நீங்க என்னன்னா அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிஞ்சதுதான். வாங்க சார். சார் ப்ளீஸ் வாங்க. இங்க ராகவன்றது நான் தான் சார் உங்களை வர சொன்னது. பவித்ரா, இதோட விடக்கூடாதுமா. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் சந்தோஷ் என்ன கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். அவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுறதுதான் நல்லது. எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையில இருக்கு? பிரதிபா, எல்லாமே உன் கையில தான் இருக்கு. என்ன பவி இதெல்லாம்? குட்டிய பத்தி உனக்கு தெரியும்ல? எதுக்கு பவி திரும்ப திரும்ப பிரச்சனை? குட்டி கோவப்படும் போதெல்லாம், பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் முன்னாடியெல்லாம் நீ சும்மாதான் இருந்த. ஆனா இப்போ அவன் நிஜமாவே திருந்திட்டான், நல்லவனா இருக்கான். இப்போ போய் பிரச்சனை பண்ணாத பவி. அது மட்டும் இல்ல, நீ எவ்வளவு திட்டினாலும், நீ எவ்வளவு கோவப்பட்டாலும் அவன் தாங்கிக்கிறான் பவி. ஏன் தெரியுமா? எல்லாமே உன் கூட வாழணுங்கிற ஆசையில தான். பேசிட்டீங்களா அத்தை? செல்லம் கொடுத்து அவன் தப்பு பண்ணப்பெல்லாம் அவனை கண்டிக்காம கெட்டவன ஆக்குனதே நீங்க தான். முன்னாடி நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போதெல்லாம் சரி அத்தை பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் நினைச்சேன். ஆனா அவன் இன்னைக்கு கெட்டு இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறானா அதுக்கு முழு பொறுப்பும் நீங்க தான். பாசங்கிற பேர்ல அவனை கெட்டவனாக்குனதே நீங்க தான். இல்ல பவி, நான் சொல்றத கேளு. பிரச்சனையை பேசி பேசி நம்ம பெருசாக்க வேண்டாம். நாம சமாதானமா போகலாம். என்னங்க சமாதானம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன்ல, வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி முடிச்சாச்சு. இனிமே எந்தவித ஒட்டும் வேணாம், உறவும் வேண்டாம். ஏன் சார், என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு? யார் மேல கம்ப்ளைண்ட்? பவித்ரா, சாருகிட்ட சந்தோஷ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. வேண்டாம் பவி. பவி, குட்டியோட வாழ்க்கை போயிடும். பவித்ராவும் லக்ஷ்மியும் நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்க. நாம நல்லவனு சின்னதா ஒரு டிராமா போட்டு இவங்கள நம்ப வச்சுட்டு அதுக்கப்புறமா வேற ஏதாவது ஒரு பிளான போட்டு இவங்கள காலி பண்ணிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் சார். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது ஃபேமிலி விஷயம். சின்னதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது வேற யார் மேலேயும் இல்ல, அவரோட சொந்த மருமக சந்தோஷ் மேலதான். சோ சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்குள்ள இத பேசி தீர்த்துக்குவாங்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் வேண்டாமே ப்ளீஸ். சார் ப்ளீஸ், கொஞ்சம் நான் சொல்றதை யோசிச்சு பாருங்களேன். என்ன பிரதீபா, நீங்களே இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க? ஐ நோ, நான் பாத்துட்டு தான் இருந்தேன் சார். என்னதான் இருந்தாலும் நாம இது எல்லாத்தையும் நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறது பெட்டர் இல்லையா? உங்களுக்கு என்ன சந்தோஷ் இதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசக்கூடாது, அவ்வளவுதானே? இப்ப பாருங்க, லக்ஷ்மி வந்துட்டாங்க.
அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிருவோம். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி பண்ணா அப்போ கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சாரி சார், உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்கு மன்னிக்கணும். ஏதோ ஒரு கோவத்துல உங்களை வர சொல்லிட்டேன். ஓகே சார், நோ ப்ராப்ளம். எங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாம சுமூகமா முடிக்க பார்ப்போம். அதனால நீங்களே சமாதானமா போனா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். வரேன் சார். வரேம்மா. தேங்க்யூ சார். என்ன லட்சுமி மேடம், பவித்ரா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? சும்மா புள்ள புள்ளன்னு உலகத்துல வேற யாரும் புள்ள வளர்க்கலையா? நீங்க மட்டும்தான் வளர்க்குறீங்களா? உங்க குட்டிக்கு பொண்டாட்டி கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, மாமனார் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. என்னத்தான் நீங்க உங்க புள்ளைய வளர்த்தீங்களோ? கண்டிக்கும் போதெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டு இப்போ வந்து தப்பு இல்ல அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போங்க. எங்க உங்களை தான் புரியாது, வெளியே போங்க. மேடம், நீங்க இங்க வந்தீங்க? பவித்ரா கோவமா இருப்பான்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும் ஹரி சார். ஆனா பிரச்சனை இன்னும் பெருசா போயிட்டு இருக்குதே. நாம போய் பேசினா சரியாயிடுமோன்னு நினைச்சிட்டு தான் சார் வந்தேன். நான் தான் சந்தோஷ் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். குட்டி என்கிட்ட எதையுமே சொல்லல சார். அவன் மறைக்க தான் பார்த்தான். ஆனா அவன் கன்னத்துல பதிஞ்சிருந்த அந்த தழும்பை நான் பார்த்தேன், கேட்டேன். அப்பதான் அவன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டாவது வந்திருக்கலாம்ல. நான் என்ன பவிக்கிட்ட சண்டை போடவா வந்தேன்? நடந்த விஷயத்த தெரியப்படுத்துறதுக்காக தான் வந்தேன். ஆனா பவி இப்படி பட்டும் படாம யாரோ எவரோன்னு பேசுறா சார். பவித்ரா உங்க மனசை நோகடிச்சது மட்டும் இல்லாம நானும் உங்களை கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். பவித்ரா ஏற்கனவே அவ அப்பாவுக்கு இப்படி ஆனதுனால கோபத்துல இருக்கா. உங்களையும் தப்பா பேசிக்கிட்டு இருக்கா. நான் அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசினாதான் அமைதி ஆவாங்கன்னு நான் உங்களை அப்படி பேசினேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க லட்சுமி மேடம். நீங்க பேசினத பத்தி நான் எதுவுமே நினைக்கல சார். நீங்க திடீர்னு பேசும்போது ஏதோ உள்ள அர்த்தம் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு பவிய நினைச்சாதான் சார் வருத்தமா இருக்கு. இந்த நேரத்துல மனசை தளர விடக்கூடாது மேடம். நாம இப்பதான் நிதானமா பாசிட்டிவ் எண்ணத்தோட இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதிரா பிரச்சனை நமக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா அதை நம்ம சரி பண்ணலையா? இதுவும் கண்டிப்பா சரியாகும். எனக்கு பவித்ரா மேல எந்த கோவமும் இல்ல சார். அவ என்னோட பொண்ணு. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட பவி மேல எந்த தப்பும் இல்ல சார். அப்படி பாத்தீங்கன்னா குட்டியும் எந்த தப்பும் பண்ணலையே. பண்ணாத தப்புக்கு எதுக்கு சார் பவி தண்டனை அனுபவிக்கணும்? இல்ல இவ்வளவு விரக்தியா இங்க வந்து நிக்கிறாளே பவி. என்னதான் நம்ம பார்த்து பார்த்து வாழ்ந்தாலும் நம்ம நினைக்க முடியாத, நம்ம பிளான் பண்ணாத சில சம்பவங்கள் நடந்துடுது. அது மனுஷ சக்தியை மீறின சக்தி. அதை நம்ம அனுபவிச்சு கடந்து போய்தான் ஆகணும் மேடம். எனக்கு இதுதான் சார் மனசே ஆற மாட்டேங்குது. குட்டி தப்பு பண்ணும் போதெல்லாம் பவி நம்புனா. ஆனா இப்போ அவன் திருந்தி பொறுமையா இருக்கான். இப்போ பவி நம்ப மாட்டேங்கிறாளே சார். லட்சுமி மேடம், நான் சொல்றதை கேளுங்க. நீங்க உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க.
பவி இன்னும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கா. நான் எப்படியாவது பவி கிட்ட பேசி சமாதானப்படுத்த பாக்குறேன். நீங்க ரிலாக்ஸ்டா வீட்டுக்கு போங்க.